Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل آمن بالله وملائكته وكتبه ورسله صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خلقت الملائكة من نور أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் சலவாத்தும் சலாமும் அண்ணல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இனிமேலும் கூட வரக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் புனிதமான சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய மேலும் அவருடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக வேண்டி இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, ஹஜரத் அவங்க கேட்டாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ், சில தாய்மார்கள் சொன்னீங்க அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும், தீனை பற்றியும் ஈமான் இஸ்லாத்தை பற்றியும் பேசணும் என்பதை பற்றி சொன்னீங்க. அல்லாஹ் நமக்கு இந்த பாடங்களின் மூலமாக, இந்த சொற்பொழிவின் மூலமாக, மேலும் நாம் கேள்விப்படக்கூடிய இந்த விஷயத்தின் மூலமாக ஈருலக பயன்களையும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்தல்வானாக. அன்பு தாய்மார்களே, நாம் நம்மளுடைய பாடமாக ஒரு சில விஷயங்களை நாம் ஆரம்பித்தோம் தீன் என்ற தலைப்பில். அந்த தீன் என்பதற்கு எத்தனை பகுதிமா? 2 பகுதி. ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம். இப்போ ஈமானை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம். ஈமான் எத்தனை வகைப்படும்? ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதில் ஈமான் முஃபஸ்ஸலை பற்றி சொல்லும்போது தான் முதல்ல அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ்வை கொண்டு எப்படி ஈமான் கொள்ளணும் என்ற விஷயங்களை பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள பாடத்தில் சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடமாக தீன் என்ற தலைப்பில் 2வது பாடமாக மலக்குமார்களை கொண்டு எப்படி ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன். அந்த மலக்குமார்களை கொண்டு நாம் எப்படி ஈமான் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் இது தீன் என்ற தலைப்பில் உள்ள 2வது பாடம். இன்ஷா அல்லாஹ் ஈமானுடைய அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிச்சயமாக 2வது பாடம். அன்பு தாய்மார்களே, இந்த மலக்குமார்களை பற்றி நாம் பாடமாக படிக்க வேண்டுமானால் நிறைய பாடங்களை படிக்கலாம். அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காகவே மலக்குமார்களை படைத்தான். இப்போ தன்னை வணங்குவதற்காக வேண்டியே முதலாக படைத்த ஒரு படைப்புன்னு எடுத்துக்கிட்டால் அது மலக்குமார்கள் தான். அன்பு தாய்மார்களே, இந்த மலக்குமார்களை கொண்டு எப்படி நாம் ஈமான் கொள்வது என்று நாம் அறிவதற்கு முன்னாடி முதல்ல மலக்குன்னா யார் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். மலக்குக்கு என்னம்மா பொருள்? அம்மா சொல்லுங்களேன், மலக்குக்கு என்னம்மா பொருள்? ஆற்றல் பெற்றவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், எல்லா சக்தியும் மிக்கவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த இப்படிப்பட்ட நிறைய ஆற்றல் உள்ள இந்த மலக்குமார்கள் இவர்களுக்கு நாம் எப்படி ஈமான் கொள்வது என்பதை அறிவதற்கு முன்னாடி அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நம்ம மலக்குமார்களை பற்றி அறியணும் என்ற விவரங்களை நாம் ஒவ்வொன்றாக அறியலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான், குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலி. எல்லாரும் என்ன செய்யணும்? நிச்சயமாக
அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளணும், அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், அவனுடைய தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளணும் என்பதாக அல்லாஹ் பக்ரா சூராவுடைய 285வது ஆயத்தில் அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவார். அப்போ மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணுங்கிற அடிப்படையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலாட்டியும் அவங்க நமக்கு முன்னாடியே இருக்கிறாங்க, நமக்கு மத்தியிலே இருக்கிறாங்க. அவங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவங்க தான். நிச்சயமாக அவங்க ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. எப்படி நாம் நிச்சயமாக காற்றை பார்க்க முடியாதோ இது மாதிரி ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களையும் நாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நிச்சயமாக அவங்க எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்தவங்க என்று நம்ம என்ன செய்யணும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். அன்பு தாய்மார்களே, மலக்குமார்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டு இருக்கிறாங்க, பிரகாசத்தினால், அல்லாஹ்வுடைய ஒளியினால், அவனுடைய நூர் என்று சொல்லக்கூடிய நிச்சயமாக அந்த ஒளியினால் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான் மலக்குமார்களை பற்றி, லா யஸூன் அல்லாஹ் மா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. வயஃபஅலூன மா யுமரூன், மேலும் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும்தான் செய்வாங்க. சஜ்தா செய்ய சொல்லியிருக்கிறானா சஜ்தா மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ருக்கு செய்ய சொல்லியிருக்கிறானா ருக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மலக்குமார்களுடைய வேலை என்பதாக லா யஸூன் அல்லாஹ், அல்லாஹ்க்கு மாறு செய்யவே மாட்டாங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். மேலும் அதாவது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன், அல்லாஹ்வுடைய கட்டளையை அமல்படுத்தி கொண்டே இருப்பாங்க அந்த மலக்குமார்கள் என்பதாக மலக்குமார்களை பற்றி ரொம்ப சிறப்பாக கூறுவான் அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், அல்லதீன யஹ்மிலூன அல் அர்ஷ, அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அந்த மலக்குமார்கள் தான் அரிசை சுமக்குகிறார்கள். வமன் ஹவுலஹு, மேலும் அரிசை சுற்றி என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் என்ன செய்கிறாங்க, அவங்க தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பாறைகள் அந்தரத்தில் தொங்குறது மாதிரி இருக்கும், கீழே எந்த பிடிமானமும் இருக்காது, ஆனால் அந்தரத்தில் தொங்குறது மாதிரி இருக்கும். நாம் நினைக்கிறோம் அது பெரிய அதிசயம் என்பதாக. அதிசயம்தான், ஆனால் எப்படி நிற்கிது? அன்பு தாய்மார்களே, மலக்குமார்கள் அதை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அரிசை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க மலக்குமார்கள். நிச்சயமாக சுமந்து கொண்டு சும்மா இல்லை, யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வயூமினூன பிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறாங்க. வயஸ்தக்ஃபிரூன, மேலும் அவங்க இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. லில்லதீன ஆமனூ, யார் ஈமான் கொண்டாங்களோ. அன்பு தாய்மார்களே, இப்போ நீங்கள் தஸ்பீ நஃபில் தொழுதுட்டு உட்காந்துருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? வீட்டில் இருந்திருந்தால் இந்த தஸ்பீ நஃபிலுடைய பாக்கியம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் தொழுகக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கும் பரக்கத் செய்யட்டும். இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி நாம் இந்த வணக்கத்தை நிறைவேற்றும் போது, இந்த தஸ்பீ நஃபில் தொழுகை நாம் நிறைவேற்றும் போது, எல்லோரும் சேர்ந்து தொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்கும்போது அதுக்கு தனி ஒரு அந்தஸ்து உண்டு, தனி ஒரு பவர் உண்டு. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, நிச்சயமாக இது மாதிரி ஒரு இடத்துல ஒன்று கூடி ஈமானை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, ஈமானுடைய பாடங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, ஈமான் கொண்ட அந்த மூமினான மக்களுக்கு அவங்க இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. அல்லாஹ் இவர்களை மன்னி, என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரப்பனா, எங்களுடைய இறைவா. மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்களாம், நமக்கு மத்தியில் மலக்குமார்கள் இப்போ இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்களாம், ரப்பனா வசிஅத்த குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, வசிஅத்த குல்ல ஷைஇன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும், இந்த உலகம் மறு உலகம் எல்லாத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் நீ அடைய வளைந்து இருக்குகிறாய், எல்லாத்திலையும் நீ இருக்குகிறாய். ரஹமத்தன், உன்னுடைய ரஹமத்தால், இல்மன், உன்னுடைய அறிதலால் கண்டிப்பாக நீ நிரம்பி இருக்கிறாய் ரப்பே, நீ நிரம்பி இருக்கிறாய் ரப்பே. ரப்பே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், ரப்பே இந்த மக்களை நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய். இறைவா நீ இவங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிற. ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபு சபீலக, ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, யாரெல்லாம் உன்கிட்ட தௌபா செஞ்சாங்களோ,
பாவ மன்னிப்பு கேட்டாங்களோ, அன்பு தாய்மார்களே, தௌபாவுடைய நாட்கள் முடிய போகிறது, பாவ மன்னிப்புடைய நாட்கள் முடிய போகிறது. இப்போ நம்மளை பார்த்து மலக்குமார்கள் அல்லாட்ட சொல்கிறாங்க, லீலதீன தாபு, யாரெல்லாம் அதிகமாக தௌபா செஞ்சாங்களோ, தஸ்பீஹ் நஃபில் தொழுது இஸ்திக்ஃபார் செய்து என்னென்ன வழிகள் எல்லாம் உன்கிட்ட தௌபா செஞ்சாங்களோ, உன்னுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறாங்களோ, வத்தபஉ சபீலக, உன்னுடைய பாதையை பின்தொடர்ந்து வந்தாங்களோ, வீட்டில் இருந்து பயானை கேட்கணும், ஈமான் விஷயங்களை கேட்கணும், குர்ஆனை கேட்கணும், ஹதீஸை கேட்கணும், உன் பாதையை பின்பற்றினாங்களோ, உன் வழியை பின்பற்றி வந்தாங்களோ, நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் நீ மன்னிப்பு வழங்கு என்பதாக மலக்குமார்கள் அல்லாட்ட கேட்குறாங்களோ. அன்பு தாய்மார்கள், எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கிறேன். நிச்சயமாக வக்கிஹிம் அதாபல் ஜஹீம், மேலும் மிக கொடுமையாக எரியக்கூடிய அந்த வேதனையை, நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவர்களை நீ பாதுகாத்தருள் என்பதாக மலக்குமார்கள் அல்லாட்ட துவா செய்கிறாங்களோ. அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ். அப்போ மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், இது மாதிரி ஈமான் கொண்ட மக்களுக்காக சில மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்காக துவா செய்கிறாங்க, நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, மலக்குமார்கள் நிறைய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஈமானுள்ள மக்களுக்காக நிறைய இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது ஈமானுடைய கடமைகளில் எத்தனாவது கடமைமா? ஈமானின் கடமைகள் எத்தனைமா? 6. ஒன்றாவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், 2வது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், 3வது என்னம்மா? வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், 4வது என்னம்மா? ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும், 5வது என்னம்மா? மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளணும், 6வதுமா விதியை கொண்டு ஈமான் கொள்ளணும். இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ இந்த 2வது ஈமானுடைய கடமையில் 2வது கடமையாகிய மலக்குமார்களை பற்றி ஈமான் கொள்ளணும், எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம விவரமாக புரிஞ்சு நம்ம ஈமான் கொள்ளும்போது அது முழுமை பெறுகிறது, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமைகிறது. அன்பு தாய்மார்களே, இப்போ இப்படிப்பட்ட இந்த மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க, எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க, பூமியில் ரொம்ப பரவி போய் இருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன, மலக்குமார்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. புதுசாக படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு வயிற்றிலிருந்து பிறக்கிறாங்களா? கிடையாது. அல்லாஹ் அன்னன்னைக்கு படைக்கிறான். அன்பு தாய்மார்களே, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க? புதுசாக வர்றாங்க. திரும்ப அவங்க என்ன செய்கிறாங்க? நிச்சயமாக அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் பைத்துல் மஅமூருங்கிற பள்ளிவாசலை 70,000 மலக்குமார்கள் போய் ஜியாரத் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த பள்ளிவாசலை போய் தொழுதுட்டு வர்றாங்க. நிச்சயமாக அவங்க திரும்ப வரமாட்டாங்க அந்த பள்ளிவாசலுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசாக 70,000 மலக்குமார்கள் படைக்கப்படுகிறாங்க. இந்த 70,000 மலக்குமார்கள் எங்கே? அவங்களாம் எங்கே போகிறாங்க? என்ன செய்யப்படுறாங்க? அன்பு தாய்மார்களே, இந்த 70,000 மலக்குமார்களுமே கண்டிப்பாக நீண்ட, அதாவது உலகம் முழுவதும், பூமி முழுவதும் பரவி மூமினான மக்களுக்காக, தீனை படிக்கக்கூடிய மக்களுக்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்காக, குர்ஆன் ஓதக்கூடிய மக்களுக்காக, ஹதீஸை படிக்கக்கூடிய மக்களுக்காக, மேலும் நல்ல நல்ல காரியங்களில் நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடிய மக்களுக்காக அவங்க எல்லாம் துஆ செய்வதில் ஈடுபடுத்தப்படுறாங்க என்பதை நம்மளாம் அறிய கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, இப்போ மலக்குமார்கள் எண்ணிக்கை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் சில முக்கியமான சில மலக்குமார்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸின் மூலமாக, மேலும் அந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஹதீஸுடைய வழிகாட்டுதலின் மூலமாக நம்ம அறியலாம். முக்கியமான மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 6 பேரை சொல்லலாம். எத்தனை பேருமா? ஒரு 6 பேரை சொல்லலாம். நிச்சயமாக இமாம்கள் எழுதி காட்டுவாங்க, முக்கியமான மலக்குமார்களுடைய வரிசையில் எழுதி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை எழுதி காட்டுவாங்க முக்கியமான மலக்குமார்கள். சில 15 பொறுப்புக்காக படைக்கப்பட்ட, 15 பொறுப்புகளில் ஈடுபடுத்தப்பட்ட மலக்குமார்களை பற்றி நமக்கு இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க. எத்தனை பொறுப்புகள்மா? எத்தனை பொறுப்புகள்மா? 15 பொறுப்புகள். அந்த 15 பொறுப்புகளுக்காக சில மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து பொறுப்புதாரியாக நியமிச்சிருக்கிறான். அந்த 15 பொறுப்பு என்னென்ன? 1வது வஹி கொண்டு வருவது, அதாவது நபிமார்கள் என்று சொல்லக்கூடிய, இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தூதை கொண்டு வந்து சேர்ப்பது. நிச்சயம் அவங்க யாருமா? வஹி கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஒரு மலக்குக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த மலக்கு யாருமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லா மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கிறாங்க. மலக்குமார்கள் அனைவருக்கும் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான்.
அன்பு தாய்மார்களே, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தூதுவை கொண்டு வரும் பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரெண்டாவது, அதாவது மழை பொழிய வைக்கக்கூடிய மலைக்கு இருக்கிறாங்க. மலைக்கு இப்போ உதாரணமாக அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்ஞ்சிச்சு. இப்படி எங்கெங்கே மழை பெய்யுதோ கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய மழையை பெய்ய வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு மலைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மலைக்கு பேர் என்னம்மா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். அப்போ தூது கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும், மழை பொழிய வைக்கக்கூடிய பொறுப்பு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும், சூர் ஊதக்கூடிய பொறுப்பு நிச்சயமாக அந்த சூர் ஊதக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஒரு மலைக்கு கொடுத்துருக்குறான். அவங்க பேர் என்னம்மா? இஸ்ராஃபீல். அவங்க பேர் என்னம்மா? இஸ்ராஃபீல். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சங்கு மாதிரி ஒரு சூருன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது யாராவது மவுத்தாயிட்டா அந்த சங்கு மாதிரி ஊதிக்கிட்டே முன்னாடி போவாங்க மாற்று மத சகோதரர்கள். இப்போ இந்த சங்கு மாதிரி ஒரு பெருசு, அது அதனுடைய அளவை சொல்லுவாங்க வானத்துக்கும் பூமிக்கு இடையில் உள்ள அவ்வளவு தூரம் என்பதாக சொல்லுவாங்க. ரொம்ப பெருசு. அந்த சங்க வாயில் வச்ச மேனைக்கு இருக்கிறாங்க. அதாவது அந்த சங்க வாயில் வச்ச மேனைக்கு இருக்கிறாங்க. நிச்சயமாக 2 தடவை ஊதுவாங்க அப்படின்னு ஹதீஸில் வருது, 3 தடவை ஊதுவாங்க அப்படின்னு ஹதீஸில் வருது. ஆக மொத்தம் அல்லாஹ் எத்தனை தடவை அதை ஊத சொல்கிறானோ கண்டிப்பாக அது ஊதுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது ஊதுன என்ன ஆகும்? அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வான் நிச்சயமாக ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள உள்ள கர்ப்பத்தில் உள்ள இந்த குழந்தை கூட அந்த அதாவது சூர் ஊதக்கூடிய சப்தத்தினால் தாயினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில் வந்து விழுகுமா. அவ்வளோ பெரிய சவுண்ட் ஊதுவாங்க. நீங்கள் கஜா புயலில் பார்த்துருப்பீங்க. கஜா புயல் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம காதுகளால் கேட்டோம். அவ்வளோ பெரிய காற்று. அந்த காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சவுண்டு இருக்கும். அன்பு தாய்மார்களே, அந்த சவுண்டை கேட்டாலே நமக்கு பயமாக இருக்கும். கொலையெல்லாம் நடுங்கும். அப்போ உடம்பெல்லாம் நடுங்கும். அவ்வளோ பெரிய சவுண்டு அந்த சங்கில் இருந்து வரும். அதை வாயில் வச்ச மேனைக்கு இருக்கிறாங்க. அந்த மலக்குக்கு பேர் என்னம்மா? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் 3வது மலக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க? சூர் ஊதக்கூடிய பொறுப்பில் இருக்கிறாங்க. 4வது ஒரு மலக்கு இருக்கிறாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க யாருமா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் யாருமா? ரூஹை வாங்கக்கூடிய, மாஷா அல்லாஹ், ரூஹ் நம்ம உயிர்களை வாங்கக்கூடிய மலக்காக இருக்கிறாங்க. அப்போ உயிர்களை வாங்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சிருக்கிறான். அன்பு தாய்மார்களே, மனிதனை படைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதனை படைக்க போகும்போது அல்லாஹ் பூமியில் மண்ணள்ளி வரும்படி சொன்ன மலக்குமார்கள்ட்ட, அப்போ எல்லா மலக்குமார்களும் வர்றாங்க, பூமியில் மண்ணள்ளுறாங்க. எந்த மலக்குக்கும் இந்த பூமி மண்ணை தரலை. அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மண் அள்ள போனாங்க. அந்த பூமி சொல்லுச்சு அல்லாதீங்க என்பதாக சொல்லுச்சு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ என்ன சொல்லுவது அல்ல வேணாம் என்பதாக. பூமியில் மண் அள்ளிட்டு வான்னு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். நீ மறுத்தாலும் நான் அள்ளிட்டு போவேன் என்பதாக பூமியில் உள்ள மண்ணை அள்ளிட்டு போனவங்க தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்களே, இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட சிறப்பை பற்றி சொல்லணும்னு சொன்னால் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குது. நம்மளோட ரூஹை வாங்க வரும்போது சிரிச்ச முகமாக வருவாங்க, சந்தோஷமாக வருவாங்க, மகிழ்ச்சியாக வருவாங்க, நறுமணத்தோடு வருவாங்க. நாம் நல்லவங்களாக இருந்தால், நம்ம நல்லவங்களாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக வாழ்ந்திருந்தா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 விதமான தோற்றம் இருக்கும். ஒரு தோற்றம், அவங்க ரொம்ப கருணை உள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சிறப்பானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. அந்த அழகான தோற்றத்தில் வருவாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதே நேரத்தில் நம்ம பாவம் செஞ்சிருந்தால், நாம் பாவிகளாக இருந்தால், நாம் தப்பு செஞ்சிருந்தால், தப்பு செய்ய வாழ்ந்திருந்தால், அன்பு தாய்மார்களே, இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதாவது தலைமுடியெல்லாம் விரிந்த கோலமாக இருக்கும், பார்ப்பதற்கு பயமாக இருக்கும், பல்லுகள் நீண்டு இருக்கும், ரொம்ப விகாரமான தோற்றத்தில் வருவாங்க, கோபமாக வருவாங்க. நம்ம ரூஹை வாங்கும்போது ரொம்ப கடுமையாக வாங்குவாங்க. எப்படி ஒரு இழந்த மரத்தில் இழந்த முள் இருக்கும், இழந்த மரத்தில் அந்த முள்ளு செடியில் ஒரு துணியை போட்டு இழுத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுப்போமோ நிச்சயமாக துணி கிழிஞ்சு போகுமோ, அது மாதிரி பாவிகளுடைய உயிரை இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாங்கும்போது விகாரமான தோற்றத்தோடு, பயங்கரமான தோற்றத்தோடு வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரூஹை, நம்மளுடைய உயிரை அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஆயுள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். நிறைய அமல் செய்யணும், நிறைய நோன்பு வைக்கணும், நிறைய நன்மை செய்யணும். நன்மைகள் செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்படி ஒருவேளை நமக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அந்த மரண நேரத்தில் நம்ம உயிரை வாங்கக்கூடிய மலக் யாருமா? அவங்க
இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேர் என்னமா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிரை வாங்குவதற்காக வரும்போது அழகான தோற்றத்தில் வரணும். அவங்கள பார்த்து நாம சிரிக்கணும், நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கணும். அன்பு தாய்மார்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது சில நல்லடியார்கள் சிரிப்பாங்க, சிரித்த முகத்தோட வரவேற்பாங்க. ஏன் சில பேருக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, சலாம் சொல்லி வருவாங்க. இப்போ நமக்கு நம்ம ரூஹை வாங்க வரும்போது நமக்கு சலாம் சொல்லி வரணும். இன்ஷா அல்லாஹ் நாம் அவங்களுக்கு சலாம் சொல்லணும். இப்படிப்பட்ட நல்லவங்களாக வாழணும். இப்போ 4வது மலக்கு இருக்கிறாங்களே, இவங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு எதுக்காக படைச்சிருக்கிறான்? அல்லாஹ் உயிரை வாங்கக்கூடிய ஒரு பொறுப்புக்காக படைச்சிருக்கிறான். அப்போ மொத்தம் 15 பொறுப்புகள். அந்த 15 பொறுப்புகளில் 4 பொறுப்பை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஒன்றாவது என்னம்மா? இறை தூது, அல்லாஹ்வுடைய தூது, வஹியை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு. அது யாருக்குமா கொடுக்கப்பட்டிருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. 2வது என்னம்மா? மழை பொழிய வைக்கக்கூடிய பொறுப்பு. பாருங்களேன், இப்போ மேகம் இப்போ கூடி இருக்கு. இந்த மேகத்தை இழுத்து, நீங்கள் வானத்தில் மேகத்தை பார்த்தா தெரியும், இந்த மேகம் அப்படி நகர்ந்து போகும், வேகமாக போகும். நீங்கள் நினைப்பீங்க மேகம் போகுது என்பதாக. மேகம் போகலை. அந்த மேகத்தை மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இழுத்துட்டு போகிறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இழுத்துட்டு போகிறாங்க. எங்கே மழை பொழிய வைக்கிறானோ அங்கே அந்த மேகத்திலிருந்து மழை பொழிய வைப்பாங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மேகத்துக்கு உத்தரவு விடுவாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை. அந்த மேகம் உடனே மழையாக பொழியும். அல்லாஹ் நமக்கு மழையை தந்தருள்வானாக. அன்பு தாய்மார்களே, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இப்போ நம்ம பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பொறுப்பு என்னம்மா? மழையை கொண்டு போகக்கூடிய ஒரு பொறுப்பு. நீங்கள் இடி இடிக்கும் பார்த்தீங்களா? இடி எப்படிமா இடிக்கும்? முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இடி எப்படிமா இடிக்கும்? இடி சப்தம் எப்படிமா வரும்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த மேகத்தை இழுத்து போகும்போது நம்ம நினைக்கிறோம் மேகம் என்பது புகை மாதிரி இருக்கு என்பதாக நம்ம நினைக்கிறோம். அது பனிக்கட்டிகள் நிறைந்த ஒரு ரொம்ப கெட்டியான ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டியான தன்மை உள்ள ஒரு மேகக்கூட்டம் தான் இந்த மேகக்கூட்டம் எல்லாம். இந்த மேகத்தை இழுத்துட்டு போகும்போது ஒரு மேகம், அதாவது 2-3 படித்தரமாக இருக்கும் இந்த மேகம், ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட உரசுமா. அப்படி உரசக்கூடிய நேரத்தில் எப்படி கல்லால் உரசுனா என்னமா வரும்? ஒரு கல், 2 கருங்கல் எடுத்துக்கிட்டோம், 2 கல்லை இப்படி தட்டுற உரசுறோம், என்னமா வரும்? என்னம்மா? நெருப்பு வரும். நெருப்பு வரும், நெருப்பு வரும், சத்தமும் வரும், உரசுற சத்தமும் வரும். இங்கே இதுதான் அங்கே நடக்குது, மேகத்தில் நடக்குது. மேகத்தை இழுக்கிறாங்க, இழுக்கும் போது ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட உரசும். அப்படி உரசும் போது வரக்கூடிய நெருப்பு தான் என்னம்மா? மின்னல். அதாவது மேகத்தோட உரசும் போது வரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் மின்னல். அதிலிருந்து வரக்கூடிய சப்தம் தான் இடி. இடி. அப்போ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ வேலையை செய்கிறாங்க. இடி சப்தத்தை ஏற்படுத்துகிறாங்க, மின்னலை ஏற்படுத்துகிறாங்க. மின்னல் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கது தெரியுமா? அன்பு தாய்மார்களே, எத்தனையோ மெகாவாட், அதாவது பவர் உள்ள ஒரு கரண்டுக்கு சமம் ஒரு சின்ன மின்னல். அன்பு தாய்மார்களே, அந்த மின்னல் ஒரு மரத்தில் பட்டாலோ ஏதாவது ஒரு இடத்துல பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். மின்னலுடைய தாக்குதலில் அல்லாஹ் நமது மனித சமுதாயத்தை பாதுகாக்கணும், நம்மளை பாதுகாக்கணும். இடி சப்தத்திலிருந்து அல்லாஹ் நமது மனித சமூகத்தை பாதுகாக்கணும். அந்த சப்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நல்லவங்களாக வாழ்ந்துட்டால் அல்லாஹ் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மழையை பொழிய வைப்பான். இடி சப்தத்தை கேட்டிருக்க மாட்டேங்க, மின்னலை பார்த்துருக்க மாட்டேங்க. காலையில் எந்திரிச்சு பார்ப்போம், எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா மழை பெஞ்சிருக்கும். சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு மழையை பொழிய வச்சிருக்கிறான். மின்னல் வெட்டினதும் தெரியாது, இடி இடிச்சதும் தெரியாது. அன்பு தாய்மார்களே, இது நல்லடியார்களுடைய காலம் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நாம இடியை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், மின்னலை கொண்டு சோதிக்கிறான். இந்த இடியும் மின்னலும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக ஏற்படுகிறது. மழை அவங்க இழுத்துட்டு போகக்கூடிய தன்மையின் மூலமாக வருகிறது. ஒரு பூமிக்கு ஒரு சொட்டு மழை தண்ணீர் வரணும்னாலும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்கன்னா, அல்லாஹ் இந்த பூமிக்கு நான் ஒரு சொட்டு தண்ணீரை நான் தரட்டுமா என்பதாக கேட்பாங்களாம். அப்போ 3வது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழைக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. மழையின் பொறுப்பை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்றிருக்கிறாங்க. மழை பொழிய வைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் 4வதாக உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். 5வதாக சொல்லுவாங்க, சொர்க்கத்தின் அதிபதியாக அல்லாஹ் ஒரு மலைக்கை படைச்சிருக்கிறார். சொர்க்கத்துக்கு பொறுப்புதாரியாக, சொர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய, சொர்க்கத்தை நிறைய மலக்குமார்கள் வச்சு அந்த சொர்க்கத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு மலக்குக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த மலக்கு பேர் என்னம்மா? ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். தெரிஞ்சிருக்கேம்மா, தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ். நிறைய உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஞாபகப்படுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். ரில்வான் அலைஹிஸ்ஸலாம், அந்த மலக்கு பேர் என்னம்மா? ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய அதிபதியாக இருக்கிறாங்க. நரகத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னம்மா?
மாலிக் அலைஹிஸ்ஸலாம். ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்னு சொன்னால் சிரித்த முகமாக இருக்கும். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சலாம் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க சொர்க்கத்துக்கு போங்க, நம்மளை பூரா வரவேற்றுக்கிட்டே இருப்பாங்க ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திரட்டும் இன்ஷா அல்லாஹ். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இவங்க யாருமா? இவங்களுக்கு காது கேட்காது. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு 15 மலக்குமார்கள் இருக்கிறாங்களாம். நிச்சயமாக 15ங்கிறது குறிப்பிட்ட எண்ணிக்கை, அதை விடவும் கூடவும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம். அன்பு தாய்மார்களே, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நரகத்தின் பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்காதுமா? காது கேட்காது. நரகவாதிகளோட சப்தம் அவங்களுக்கு கேட்காது. அவங்களுடைய அழுகுரல் அவங்களுக்கு கேட்காது. அவங்களுக்கு காது கேட்காது. நிச்சயமாக யாராவது நரகத்துக்குள்ள இருந்து தண்ணீர் 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 கத்துனா என்ன செய்வாங்களா? இவங்க நரகத்தில் உள்ள கொதிக்கக்கூடிய சீல் சலம் ரத்தம் இதை மெத்தி கொடுப்பாங்களாம். இதை மெத்தி கொடுப்பாங்களாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, அப்போ நரகத்துக்கு அதிபதியாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அதுக்கடுத்து 7வதாக சொல்லுவாங்க, கபூரில் கேள்விகளுக்கு கேட்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை படைச்சிருக்கிறான். 2 மலக்கு அவங்க நிச்சயமாக கபூரில் கேள்விகளுக்கு கேட்பதற்காகவே முன்கர் நக்கீர். அவங்க என்ன செய்வாங்கம்மா? முன்கர் என்ன அர்த்தம்? மறுக்கப்படக்கூடியவர். நக்கீர்னா நிச்சயமாக மறுத்தாலும், அதாவது மறுக்கக்கூடிய மறுக்குதலை மீறி வரக்கூடியவங்க, மீறக்கூடியவங்க. வராதிங்க வராதிங்க வராதிங்க. கபூரில் உள்ளவங்க நம்ம சொல்லுவோமா? கபூரில் அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி கேள்வி கேட்பதற்காக வேண்டி முன்கர் நக்கீர் வருவாங்க. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அவங்க எத்தனை பேர் முன்கர் நக்கீர்ங்கிற பேரில் எத்தனை மலக்கு இருக்கிறாங்க அல்லாஹ் அறிவான். ஆனால் கபூரில் கேள்வி கணக்கக்கூடிய மலக்குமார்கள், இந்த மலக்குமார்களுக்கு பேரும் முன்கர் நக்கீர் என்பதாக சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கபூருக்குள்ளே வரும்போது கபூரில் உள்ளவர் சொல்வாராம், வராதிங்க வராதிங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துவாராம். அதையும் மீறி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து 3 கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேள்விமா அது? அம்மா என்னென்ன கேள்விமா? 3 கேள்வி கொஸ்டின் அது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த கொஸ்டின் அதாவது எப்படி சொல்கிறதுமா? பப்ளிக்கில் கொஸ்டின் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. லீக்குன்னா என்னம்மா? கொஸ்டின் தெரிஞ்சிருச்சுன்னு நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியாது. கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ கொஸ்டின் தெரியப்படுத்தப்பட்டுருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கபரில் இந்த கேள்வி தான் கேட்கப்படும். எத்தனை கேள்விமா கேட்கப்படும்? 3 கேள்வி கேட்பதற்காக இந்த முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார்கள் வருவாங்க. நிச்சயமாக அவங்க வந்து கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? வமன் நபியுக்க, உன்னுடைய நபியார்? இந்த 3 கேள்வி தான். உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? அல்ல அந்த மார்க்கம் என்னன்னு கேட்கும்போது எங்கள்கிட்ட ஆளுங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். மார்க்கம் என்னன்னு கேள்வி கேட்கும்போது அல்ல கேட்பானா, மார்க்கத்தை பற்றி நீ என்ன தெரிஞ்சிருக்கிறாய்? மார்க்கத்தை பற்றி தீனை பற்றி நீ என்ன புரிஞ்சிருக்கிறாய்? தீனை பற்றிய விவரங்கள் உனக்கு என்ன தெரியும்? இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, நான் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு தீனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். தீன் என்பது ஈமான், இஸ்லாம். ஈமானுடைய அடிப்படையான பாடங்கள் எனக்கு தெரியும், இஸ்லாத்துடைய பாடங்கள் எனக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சிருந்தால் நம்ம அல்லாஹ்கிட்ட சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹை பற்றி நம்ம கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தன்மைகளோடு நம்ம சொல்லுவோம். என்ன படைச்சவன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ், மண் ரப்புக்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அதை உணர்ந்து நாம சொல்லும்போது அல்லாஹ் ரொம்ப 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 சந்தோஷப்படுவானா. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக இந்த 3 கேள்வி, வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யாருன்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? நம்ம ஒரு திரையை விளக்குவது மாதிரி இப்படி விளக்குவாங்களாம். பார்த்தா நம்ம நபி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். எங்கம்மா தெரிவாங்க நம்ம நபி? அம்மா நம்ம நபி எங்கே தெரிவாங்கம்மா? நம்ம கபூருக்குள்ளே ஒரு திரை விளக்கப்படும். அந்த திரை விளக்கப்பட்டதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் காண்பிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம் பார்ப்போம். அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருட்ட முடியோடு இருப்பாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அவங்களுடைய தாடி நிச்சயமாக பெருசாக இருக்கும். அவங்க அதாவது ரவுண்டு முகம், உருண்டை முகம். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ரொம்ப கருப்பும் கிடையாது, ரொம்ப வெள்ளையும் கிடையாது. நிச்சயமாக மான் நிறமாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய வெள்ளையும் கிடையாது. இப்போ நம்ம இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவம் என்ன, அவங்களுடைய உடல் அமைப்பு என்ன, இதை பற்றி நான் ஒரு நாள் பயானில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டதுனால நம்ம அந்த உருவத்தை பார்த்த உடனே நம்ம உடனே சொல்லிடுவோம், உடனே சொல்லுவோம், இது எங்க நபியாச்சே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைக்கும் கத்துவோமா கபூரில் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இது எங்க நபி, எங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே சொல்லிடுவோம். நம்ம நபி காட்டப்படுவாங்க இன்ஷா அல்லாஹ். கபூருக்குள்ளே நம்ம நபியை பார்க்க
பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த 3 விஷயத்துக்காக கபருக்குள்ளே வருவாங்க சில மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களுக்கு பேர் என்னம்மா? முன்கர் நக்கீர். நிச்சயமாக அது எத்தனாவது வகமா? 7வது பொறுப்பு. 8வது பொறுப்பு கிதாபத்தில் ஆமாலி, நிச்சயமாக மினல் இன்சான், மனிதன் செய்யக்கூடிய அமல்களை எழுதுவதற்காக சில மலக்குமார்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அவங்க பேர் என்னம்மா? கிராமுன் காத்திபீன். அவங்க பேர் என்னம்மா? கிராமுன் காத்திபீன். எழுதக்கூடிய சங்கை மிகுந்த மலக்குமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அந்த கிராமுன் காத்திபீன் இருக்கிறாங்க, ஏன்ட்ட இருக்கிறாங்க, ஹசரத்திட்ட இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் கூட இருக்கிறோமோ அத்தனை பேர்கிட்டையுமே சில 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நன்மை எழுதுவதற்கு ஒரு மலக்கு இருக்கிறாங்க, தீமை எழுதுவதற்கு ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த 2 பேரும் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. என்னென்ன பேசுகிறோமோ அனைத்தும் பதிவு செய்கிறாங்க. அவங்க பேனா எழுதிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பேசுகிறோமோ, என்ன செய்கிறோமோ அனைத்தையும் எழுதுவாங்க. அந்த பேனா எழுதிக்கிட்டே இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு பேனா இருக்கும், அந்த பேனா வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் கிராமுன் காத்திபீன், எழுதக்கூடிய மலக்குமார்கள் என்பதாக பேர் வந்துச்சு. அப்போ 8வது மனிதனுடைய அமல்களை, செயல்பாடுகளை, நல்லது கெட்டதை எழுதுவதற்காக அல்லாஹ் சில மலக்குமார்களை படைத்து வச்சிருக்கிறான். 9வது செடிகள் வளருவதற்கு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தென்னை மரம் வச்சிருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வாழை மரம் வச்சிருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் செடி கொடிகளை நட்டு வச்சிருக்கிறீங்க. இப்போ பாருங்களேன், நம்ம பள்ளிவாசலில் வேப்ப மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பூச்செடிகள் இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்குதோ நிச்சயமாக தரையில் வளரக்கூடிய சின்ன புல்லாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு காலில் மிதிபடக்கூடிய செடியாக இருந்தாலும் சரி, வானலாக உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஆலமரமாக இருந்தாலும் சரி, எத்தனை மரங்கள் இருக்கிறதோ, எத்தனை செடி கொடிகள் இருக்கிறதோ, ஒவ்வொரு செடிக்கு பக்கத்திலையும் ஒரு மலக்கு நிற்கிறாங்களாம். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக. எனவேதான் எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, ஏதாவது பள்ளிவாசலுக்கு போனீங்களா, அங்கே உள்ள செடியை பிக்காதீங்க, அங்கே உள்ள செடியை இலையை பிக்காதீங்க, அங்கே உள்ள ஏதாவது குச்சியை ஒடிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அல்லாவுடைய வீட்டுக்குள்ள அது இருக்கு. அல்லாவுடைய வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் இன்னும் சிறப்பாக பாதுகாக்கிறாங்க என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அல்லாவுடைய வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனை செடி கொடிகள் இருக்குதோ அத்தனை செடிக்கும் பக்கத்தில் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அந்த செடியை முளைக்க வைப்பது அந்த மலக்கு. நிச்சயமாக நம்ம நினைக்கிறோம், ஒரு விதையை உள்ள வச்ச உடனே அந்த விதை என்ன செய்யுமா, தண்ணியை உறிஞ்சி அது முளைச்சு வருது நினைக்கிறோம். அந்த விதையை முளைப்பதற்காக அண்ணா ஷக்குனல் அருள ஷக்கா, பூமியை பிளக்க வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அந்த பூமியை பிளக்க வைப்பது அல்லாஹ். ஒரு செடி பூமிக்குள்ள இருந்து முளைச்சு வருதுன்னு சொன்ன, பூமிக்குள்ள வேர் போடுதுன்னு சொன்ன, அந்த வேர் போடுவதற்காக பூமியை விலக்கி கொடுப்பது அல்லாஹ், மலக்கின் மூலமாக அல்லாஹ் செய்கிறார். அன்பு தாய்மார்களே, அப்ப செடி கொடிகளுக்கு பொறுப்பாக சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அந்த செடி கொடிகளை வளரச் செய்வதும், அந்த செடியில் ஒரு இலையை காய்ந்து விழச் செய்வதும், அந்த மரத்தை பட்டு போக வைப்பதும், அந்த மரம் பசுமையாக வளரச் செய்வதும் கண்டிப்பாக அல்லாஹ் தான். எல்லாம் அல்லாஹ் இந்த மலக்குமார்களை கொண்டு வேலை செய்கிறான். இந்த மலக்குமார்களை கொண்டு அந்த செடி கொடிகளை கவனிக்குகிறான். அன்பு தாய்மார்களே, இது மாதிரி 9வது செடி கொடிகளை வளர்ப்பதற்காக சில மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவங்க எத்தனை பேர் அல்லாஹ் தான் அறிவான். அன்பு தாய்மார்களே, இன்னும் 10வது வகை, அதாவது நீங்கள் கொடைக்கானல் போயிருக்கீங்களாமா, கொடைக்கானல், ஊட்டி, இது மாதிரி பெருமொரு மலைகளை நம்ம பார்த்துருப்போம். உதாரணமாக நம்ம ஊர் சைடு மலைகள் இல்லை. நிச்சயமாக சில ஊர்கள் பக்கம் போயிட்டா, எங்கள் ஊர் பக்கம்லாம் போயிட்டா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடைக்கானல் இந்த மாதிரி மலைகள் எல்லாம் நீண்ட தூரம் பார்க்கலாம். கண்ணு கட்டின தூரம் வெறும் மலையாகவே தெரியும். பாறங்கல்கள், அந்த மலைகள். நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, அந்த மலைகளை, கொடைக்கானல் மலையை, ஊட்டி மலையை, கொடைக்கானல் மலையை படைச்சது யாருமா சொல்லுங்கம்மா? படைச்சது யாருமா? அல்லாஹ். ஊட்டி மலையை படைச்சது அல்லாஹ், இமயமலையை படைச்சது அல்லாஹ், எத்தனை மலைகள் இந்த பூமியில் இருக்குதோ அனைத்தையும் படைச்சது அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், பூமியை ஸ்திரப்படுத்துவதற்காக, பூமியை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் மலைகளை படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அன்பு தாய்மார்களே, இந்த மலைகளை பராமரிப்பதற்கு சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். பாருங்களேன், அந்த மலைகளை பாருங்களேன், பச்சை பசேல் இருக்கும், எங்கு பார்த்தாலும் மரங்களாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் மரங்கள். இந்த மலைகளை கவனிப்பது யார்? இந்த மலைகளில் நீர் ஊற்றுக்கள் வரும், தண்ணீர் ஊற்றெடுத்து வர வைப்பது யார்? அல்லாஹ். அதுக்கு சில மலக்குமார்கள் பொறுப்புதாரியாக நியமிச்சிருக்கிறான். நிச்சயமாக இந்த மலைகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சில மலக்குமார்களை நியமிச்சிருக்கிறான். அவங்க என்ன செய்வாங்கம்மா? அந்த மலைகளை பாதுகாக்கும் வேலையில் ஈடுபட்டிருப்பாங்க. 11வது, வீதிகளில் சில மலக்குமார்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருப்பான். நம்ம வீதிகளில், நிச்சயமாக வீதின நம்ம தெருக்கல்ல சில மலக்குமார்களை என்ன செஞ்சிருப்பாங்க?
கண்டிப்பாக நிறுத்தி வைத்திருப்பான். அந்த மலக்குமாருடைய வேலை என்ன தெரியுமா? தெருக்கல்ல யாராவது மக்களுக்கு இடைஞ்சல் தரும் விதமா நடு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாலோ, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலோ, கூச்சல் குழப்பங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க வந்து சொல்லுவாங்களாம், யா பாகிய ஷர், ஓ கெட்டவனே, ஏன் இப்படி கெடுதி செய்கிறாய், கலைந்து போ, உன் கெடுதியை குறைச்சிக்கோ. ரமலான்லையும் சொல்லுவாங்க, ரமலான் அல்லாத மாதத்திலும் சொல்லுவாங்க. ரமலான்ல சொல்லுவாங்க, யா பாகியல் ஹைர் அக்பில் அக்ஸிர், நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, நல்லது அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒவ்வொரு தெருவுலையும் நீங்க தெருவில் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தெரு ஓரங்களில் மலக்குமார்கள் நிற்பாங்க. நம்ம நல்லது பேசி கொண்டு வந்தால், நல்ல வார்த்தைகள் பேசி கொண்டு வந்தால், யாருக்கும் இடைஞ்சல் தராமல் வந்தால், தெருக்களில் யாருக்கும் இடைஞ்சல் தராம நிச்சயமாக பெண்களாக இருந்தால் ஒரு ஓரமா நடு ரோட்டில் போகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக கியாமத்து நாளுடைய அடையாளம் பெண்கள் நடு வீதியில போவாங்க, ஆண்கள் ஒதுங்கி போவாங்க, ஆண்கள் ஒதுங்கி போவாங்க. அன்பு தாய்மார்களே, கண்டிப்பாக ஒரு காலம் இருந்துச்சு, வீதிகளில் நடந்து போகும்போது நம்ம தாய்மார்கள், நம்ம அத்தம்மா, நம்ம அம்மம்மா, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, நீங்களும் அது மாதிரி நடந்திருப்பீங்க. அந்த தாய்மார்கள், முன்னாடி உள்ள தாய்மார்கள் நடந்து போகும்போது பார்த்தா அது சுபத்தை உரசிக்கிட்டு நடந்து போவாங்க, ஓரமாக நடந்து போவாங்க, தலை கீழே போட்டு நடந்து போவாங்க, வேக வேகமாக நடந்து போவாங்க. நிச்சயமாக அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வீதிகளில் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் வந்து என்ன செய்கிறாங்க, யார் யார் கரெக்டாக நடக்கிறாங்க, யார் யார் சரியாக நடக்கிறாங்க, யார் யார் அந்த விதிகளை பேணி அந்த வீதிகளில் கரெக்டாக முறைப்படி நடந்து போகிறாங்க என்பதை கவனிக்கிறாங்க. கவனித்து சொல்லுகிறாங்களாம், யா அல்லாஹ், வீதிகளுடைய விதிகளை, சாலைகளுடைய விதிகளை, நடைபாதைகளுடைய விதிகளை இவங்க நடந்து போகிறாங்க, இவங்க சரியாக செய்கிறாங்க, இவங்களுக்கு ரஹமத் செய் என்பதாக துஆ செய்கிறாங்க. அப்போ வீதிகளில் அந்த வீதிகளை பராமரிப்பதற்காக அல்லாஹ் சில மலக்குமார்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார். எங்கெங்கே நம்ம வீதிகள் இருக்குதோ, ஒரு ஆள் நடக்கக்கூடிய பாதையாக இருந்தாலும் சரி, ரோடு போடப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அல்லது ரோடு போடப்படாத பாதையாக இருந்தாலும் சரி, எல்லா பாதைகளிலும் மலக்குமார்கள் நிற்கிறாங்க. யார் ஒரு கல்லை தூக்கி பாதையில் போடுவாங்களோ, யார் ஒரு முள்ளை தூக்கி பாதையில் போடுவாங்களோ, அவங்களை பார்த்து மலக்குமார்கள் ரொம்ப கண்டிக்கிறாங்க, ரொம்ப கண்டிக்கிறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாதைகளில் நீங்கள் ஏதாவது முள்ளை கண்டா, ஏதாவது ஆணியை கண்டா, ஏதாவது கல்லை கண்டா, பாதையை விட்டு அகற்றுங்க, பாதையை விட்டு தூக்கி போடுங்க. அதாவது முள்ளை தூக்கி ஓரமாக போடுங்க, கல்லை தூக்கி ஓரமாக போடுங்க. மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஏதாவது பொருட்கள் பாதையில் கிடைப்பதை நீங்கள் கண்டீங்கன்னா அதை நீங்கள் அகற்றுங்க. அதுவும் தர்மத்துடைய நன்மையை பெற்றுத்தரும். அதுக்கும் அல்லாஹ் தர்மத்துடைய நன்மையை பெற்றுத் தருகிறார். தர்மத்தின் நன்மை மட்டுமல்ல, இந்த மலக்குமார்கள் துஆவும் கிடைக்கும், மலக்குமார்கள் துஆவும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பு தாய்மார்களே, வீதியில் நம்ம சத்தமோட்டு சிரிச்சுக்கிட்டு வீணான பேச்சுக்களை பேசிக்கிட்டு, அவ இப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறா, அவ அந்த மாதிரி பண்றா, இவ இந்த மாதிரி பண்றா, அந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணாங்க, வேண்டாம். அன்பு தாய்மார்களே, வீதிகளில் போகும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே போகணும். அப்போ அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே நடந்து போறாங்க. நிச்சயமாக கடை வீதியாக இருந்தால் 3ஆம் கலிமா ஓதுவன், தெருக்கல்ல 4ஆம் கலிமா ஓதுவன். அன்பு தாய்மார்களே, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மேடான பகுதியாக இருந்துச்சு அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இது மாதிரி வீதிகளில் என்னென்ன ஒரு துஆக்கள் இருக்கிறதோ, தஸ்பீஹாத்துகள் இருக்கிறதோ, இதை பேணி நாம் போகும்போது வீண் பேச்சுக்களை விட்டு நம்ம கரெக்டாக நம்ம போக வேண்டிய வேலையை பார்த்துட்டு திரும்ப கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து சேருவது. அன்பு தாய்மார்களே, இந்த மாதிரி சரியாக போகணும்னு சொன்னால் அந்த வீதிகளில் உள்ள மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் இவங்களுக்கு நீ ரஹமத் செய் என்பதாக. எனவே வீதிகளின் பொறுப்புதாரிகளாக சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறார். அன்பு தாய்மார்களே, 12வது தாயின் கருவறையில் சில மலக்குமார்கள் நியமிச்சிருக்கிறார். யாரெல்லாம், எந்த தாயெல்லாம் கருவுற்று இருக்கிறாங்களோ, மாசமாக இருக்கிறாங்களோ, கர்ப்பமாக இருக்கிறாங்களோ, அன்பு தாய்மார்கள், முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்ப்பத்துக்குள்ள ஒரு மலக்கு இருக்கிறாங்க, தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு மலக்கு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல வக்கல பிர் ரஹம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயின் கர்ப்பப்பையில ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான், ஒரு மலக்கை நியமிக்கிறான். நிச்சயமாக யகூலு, அந்த மலக்கு சொல்றாங்க, மலக்கு கேட்கிறாங்க, யா ரப்பு நுத்ஃபா நுத்ஃபா நுத்ஃபா, தாயின் கருவறைக்குள்ளே அந்த கர்ப்பப்பைக்குள்ள போன ஒரு கணவனுடைய இந்திரிய துளி, ஒரு கணவனுடைய இந்திரியம் நுத்ஃபா, அந்த இந்திரிய, அதாவது கனவின் முதுகந்தண்டிலிருந்து வரக்கூடிய அந்த இந்திரிய துளியை பார்த்து அந்த மலக்கு சொல்லுவாங்களாம், அல்லாஹ் அல்லாஹ் இது நுத்ஃபாவாக இருக்கு, இது நுத்ஃபாவாக இருக்கு. நுத்ஃபான்னு என்னமா, கனவின் முதுகிலிருந்து வரக்கூடிய அந்த இந்திரிய துளி. அதை பார்த்து அந்த மலக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், 40 நாள் சொல்லுவாங்க. அந்த இந்திரிய துளியை பாதுகாப்பாங்க. தாயின் கருவறைக்குள்ளே அந்த இந்திரிய துளியை கொண்டு போய் ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காக வேண்டி மலக்கு சொல்லுவாங்களாம், நுத்ஃபா நுத்ஃபா நுத்ஃபா
யகூல் யா ரப் நுத்ஃபா 40 நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 40 நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த அதாவது கணவனுடைய முதுகிலிருந்து வந்த அந்த இந்திரிய துளி அது இரத்த கட்டியாக மாறுகிறது. யா ரப் அலகா யா ரப் அலகா யா அல்லாஹ் நுத்ஃபாவாக இருந்த கணவனின் முதுகந்தண்டிலிருந்து வந்த இந்த இந்திரிய துளி இப்ப இரத்த கட்டியாக மாறிடுச்சு, இரத்த கட்டியாக மாறிடுச்சு ரப்பே, இரத்த கட்டியாக மாறிடுச்சு ரப்பே. அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. தாயின் கருவறைக்குள்ள இருந்த அந்த மலக்கு யார்கிட்ட பேசுவாங்கம்மா? அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. என்ன வேணும்னு சொல்லுவாங்க, தாயின் கருவறைக்குள்ள ஒரு குழந்தை உருவாயிருச்சுன்னு சொன்னேன். இப்போ 40 நாளில் தெரிஞ்சிடும் குழந்தை உருவாயிருச்சா இல்லையா. ஏமா ஒரு 3 நாள் தள்ளி போயிட்டாலே, ஒரு 3 நாள் தள்ளி போயிட்டாலே கண்டிப்பாக உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க என்பதாக சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அந்த கர்ப்பத்துக்குள்ளே என்னைக்கு கர்ப்பம் ஆயிட்டோம்னு தெரியணுமோ அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக திருமணத்திற்கு பின்னால் கணவனின் மூலமாக கண்டிப்பாக தாயின் கருவறையில் கண்டிப்பாக ஒரு குழந்தை உருவான நேரத்தில் ஒரு மலக்கை அனுப்பி அந்த இந்திரிய துளியாக இருந்த சின்ன ஒரு இந்திரிய துளியாக இருந்த அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறாமா அதை பாதுகாக்கிறான் ஒரு மலக்கின் மூலமாக. அந்த இந்திரிய துளி கலைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்களேன், அது என்ன செஞ்சு கலைஞ்சு போயிடும், பிள்ளை கலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இந்திரிய துளியை களைய விடாமல், அதை ஆட விடாமல், அதை அசைய விடாமல் 40 நாள் பாதுகாக்கிறாங்க அந்த மலக்கின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். நிச்சயமாக 40 நாள் கழிச்சு அது இரத்த கட்டியாக மாறுகிறது. இரத்த கட்டியாக 40 நாள் இருக்கிறது தாயின் கருவறையிலே. அவங்க சொல்லுவாங்க மலக் யா ரப் அலகா யா ரப் அலகா யா ரப் அலகா, இறைவா இரத்த கட்டியா இருக்கு, இரத்த கட்டியா மாறிடுச்சு, இரத்த கட்டியா மாறிடுச்சு அல்லாஹ்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மாறுதலையும் அந்த மலக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நுத்ஃபாவாக இருந்தது இந்திரிய துளியாக இருந்தது இரத்த கட்டியாக மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுங்க அந்த மலக்குக்கு தெரியும். அந்த இரத்த கட்டி என்ன செய்யும், 40 நாள் இரத்த கட்டியாக இருக்கும். அந்த 40 நாளைக்கு பின்னாடி அப்படி சதை துண்டாக மாறும். அன்பு தாய்மார், எவ்வளவு மாற்றங்கள் பாருங்களேன். ஒவ்வொரு 40க்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த 3வது 40ல அந்த இந்திரிய துளி சதை கட்டியாக மாறும். அப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்களாம் யா ரப் முலுகா யா ரப் முலுகா யா ரப் முலுகா, இறைவா இது சதைக்கட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னபோது நிச்சயமாக அந்த சதைக்கட்டி உருவானதுக்கு பின்னாடி தான் சதைக்கட்டுக்கு உள்ள சதையாக உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி அதுக்குள்ள என்ன செய்வான் அல்லாஹ் எலும்புகளை படைப்பான். நிச்சயமாக சதைக்குள்ள எலும்புகளை உருவாக்குவோம், எலும்புகளை ஊடுருவச் செய்வோம். எவ்வளவு பெரிய ரப்பு பாருங்களேன், அல்லாஹ் பாருங்களேன். கண்டிப்பாக சதைக்கட்டிக்குள்ள எலும்புகளை கண்டிப்பாக உருவாக்குனதுக்கு பின்னாடி தான் அது என்ன செய்வோம் 3வது 40க்கு பின்னாடி 3 40 எத்தனை நாள்மா? 3 40 எத்தனைமா? 40 40 80 80 40 எவ்வளோமா? 120. இப்போ 120 எத்தனைமா? 4 மாதம். இப்போ 4 மாதம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முழு உருவத்தை கொடுத்துருவான். குழந்தை உருவாகி 4வது மாதம் முழு உருவத்தை கொடுத்துருவான். முழு உருவத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த மலக்கு கேட்பாங்க யா ரப் தக்கரன் உன்சா, இந்த உருவம் ஆனா பெண்ணா? அந்த 4 மாதத்துக்கு பின்னாடி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனா பெண்ணாங்கிற அது முடிவு பண்ணுகிறான். ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆணுடைய உறுப்புகளும், பெண் பிள்ளையாக இருந்தால் பெண்ணுடைய உறுப்புகளும் அங்கே தோன்றிருக்கிறான் அல்லாஹ். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மலக்கு கேட்பாங்க ஷக்யுன் வ சயீத், அல்லாஹ் நீ மனிதனாக படைச்சிட்ட, அந்த தாயின் கருவறையில ஒரு குழந்தையை நீ உருவாக்கிட்ட, இந்த குழந்தை ஷக்யுன் கெட்டவனா, சயீத் நல்லவனா? ஷக்யுன் சயீத். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டு இருந்தாங்க. காரணம் கேட்டாங்க தோழர்கள், ஏன் அழுகிறீங்க என்பதாக. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க ஃபமின்ஹும் ஷக்யுன் வ சயீத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக அதாவது மனிதர்களில் சில பேர் கெட்டவங்க இருக்கிறாங்க, பாக்கியமற்றவங்க இருக்கிறாங்க, சில பேர் நற்பாக்கியவான்கள் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. நான் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறேன்? அல்லாஹ் என்னை தாயின் கருவறைக்குள்ளே படைக்கும் போதே நான் நல்லவனா கெட்டவனாங்கிறத முடிவு செஞ்சுட்டான். நான் நல்லவனா கெட்டவனா எந்த லிஸ்டில் நான் இருக்கிறேன்? என்னை நான் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை நான் யோக்கியமானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் யோக்கியமானவனா அயோக்கியமானவனா? நான் நல்லவனா கெட்டவனா? நான் பாக்கியம் உள்ளவனா பாக்கியம் இல்லாதவனா? தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அன்பு தாய்மாரி, அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னை சயீதுன்னு சொல்லக்கூடிய நற்பாக்கியவான்களில் நல்லோர்களில் எங்களை ஒருவராக ஆக்கிவே என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். தாய்மார்களே, உங்க வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை உருவாயிச்சுன்னு சொன்ன அந்த குழந்தைக்காக அல்லாஹ்ட்ட நீங்க
கேட்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு 40 நாள் முடிய நீங்கள் என்ன செய்யணுமா, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யா ரப்பு, இந்த குழந்தையை உருவாகுவதற்கு ஏன் வயிற்றை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? என் வயிற்றுக்குள்ளே ஒரு மலக்கு இருக்கிறாங்க ரப்பே அல்லாஹ், நிச்சயமாக என் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தாய் அல்லாஹ். இந்த குழந்தையை ஷஹீதாக ஆக்கிவை, நல்பாக்கியமுடையவனாக ஆக்கிவை, நல்லவனாக ஆக்கிவை. இந்த குழந்தையை துர்பாக்கியவனாக ஆக்கிவிடாது. தொழுகை இல்லாதவனாக, தீன் இல்லாதவனாக, உன்னை நினைக்காதவனாக, உன் அருளை விட்டு தூரமானவனாக நீ ஆக்கிவிடாத ரப்பே. என் குழந்தையை நற்பாக்கியவனாக ஆக்கிவை. நீங்கள் நினைப்பீங்க சில பிள்ளைகள் சேட்டை பண்ணுவாங்க, சில பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. இவ்வளவு சேட்டை பண்ணுறான், இவனையா என் வயிற்றில் சுமந்து பெற்றேன், இவனையா என் வயிற்றில் சுமந்து பெற்றேன், இவனை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாமே, இவனை பெற்றதற்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாமே, இவனை பெறாமல் இருந்திருக்கலாமே என்பதை சில நேரம் வருத்தப்படுவோம். அன்பு தாய்மார்களே, அவன் கெட்டவனாக மாறுவதற்கு காரணம் என்ன? நம்ம துஆ செய்ய தவறிவிட்டோம், துஆ செய்ய தவறிவிட்டோம். ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை உருவான போது அந்த தாய் என்ன பேசுகிறாளோ, அந்த தாய் என்ன பார்க்கிறாளோ, அந்த தாய் எப்படி நடக்கிறாளோ ஒவ்வொன்றும் அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும். எனவே தான் சொல்லுவாங்க, நூலை போல சேலை, அதாவது தாயை போல நம்ம சேவைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அதாவது நூல் எப்படி அப்படித்தான் அந்த சேலையுடைய தருணமும், அதே மாதிரி தாய் எப்படியோ அப்படித்தான் அந்த பிள்ளையும். அன்பு தாய்மார்களே, அப்போ தாய் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தையை வளர்க்கறது தான் அப்போத்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னைக்கு வயிற்றில் உருவாகிருச்சோ உருவான நாளில் இருந்து என்ன செய்யணும், அந்த குழந்தைக்காக துஆ செய்யணும். அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அப்படி துஆ செய்யும்போது ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையை கெட்டவன் விதியில் எழுதி வச்சிருந்தார், உங்களுடைய துஆவினால், உங்களுடைய அழுது கேட்கக்கூடிய துஆவினால் அவனை நல்லவனாக அல்லாஹ் எழுதி விடுவான். அந்த கெட்டவனுங்கிறத அழிச்சிட்டு அல்லாஹ் நல்லவன் என்பதாக எழுதிடுவான். எனவே அந்த மலக்கு கேட்குறாங்க, ஷக்கியுன் வ சயீத், யா அல்லாஹ் இவனை நல்லவனா இவன் கெட்டவனா? அப்போ அல்லாஹ் சொல்வான், இவன் நல்லவன்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வான். அன்பு தாய்மார்களே, அதுக்கடுத்து ரிஸ்க் வல் அஜலு, அந்த குழந்தையினுடைய ரிஸ்க் எவ்வளவு கிடைக்கும், அவன் இந்த குழந்தை எத்தனை நாள் வாழும், இதை பூரா ஃபயுக்தபு ஃபீ பத்னி உம்மிஹி, இதை பூரா என்ன செய்யுமா, தாயின் கருவறை, தாயினுடைய அந்த அம்மா, அதாவது தாயினுடைய வயிற்றுக்குள்ளே வச்சு அல்லாஹ் என்ன செய்யறாமா, அந்த முடிவை எடுத்து சொல்கிறான். அந்த முடிவு உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு உறுதிப்படுத்திட்டான். நிச்சயமாக நம்ம குழந்தையாக இருக்கும்போது நிச்சயமாக இது அல்லாஹ் நம்ம வயிற்றுக்குள்ள, தாயின் வயிற்றுக்குள்ளே வச்சு முடிவு செய்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்பு தாய்மார்களே, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். அப்போ தாயின் வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய குழந்தையை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சில மலக்குமார்களை படைச்சிருக்கிறான். அவங்க வேலை என்னமா, எங்கெல்லாம் எந்த தாய் வயிற்றுக்குள்ளே எல்லாம் நீங்க கேட்கலாம், முஸ்லிமான தாய் வயிற்றுக்குள்ளையா, காஃபிரான தாய் வயிற்றுக்குள்ளையா? அன்பு தாய்மார்களே, குழந்தையை உருவாக்கும் போது அல்லாஹ் மதம் வேறுபாடு பார்ப்பதில்லை. எந்த தாயின் வயிற்றுக்குள்ளே எந்த குழந்தை உருவானாலும் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளையும் வளர்ப்பது அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் நிச்சயமாக அந்த வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய குழந்தையை மலக்கை வச்சு என்ன செய்கிறான், வளர வைக்கிறான். அன்பு தாய்மார்களே, அப்போ இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணுமா, எத்தனாவதுமா, 12வது விஷயம், தாயின் கருவறைக்குள்ளே எல்லா தாய்மார்களுடைய அந்த எந்தெந்த தாய்மார்கள் கருவுற்று இருக்கிறாங்களோ அந்த கருவுக்குள்ள உள்ள குழந்தையை பாதுகாப்பதற்கு சில மலக்குமார்கள் பொறுப்பாக படைச்சிருக்கிறான். அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இது 12வது. 13வது, அடியார்களை பாதுகாப்பதற்காக சில மலக்குமார்கள். அன்பு தாய்மார்களே, நம்மளை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் சில மலக்குமார்களை படைச்சிருக்கிறான். அந்த மலக்குமாருடைய வேலை என்னமா, கண்டிப்பாக நம்மளை முன்னாடி இருந்து, பின்னாடி இருந்து, வலது பக்கம், இடது பக்கம், எல்லா பக்கமும் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். வயுருசல் அலைக்கும் மஹஃபலா, உங்க மேல என்ன செய்யறான், அல்லாஹ் பாதுகாக்கும் மலக்குகளை அனுப்புகிறான். உங்களுக்கு பாதுகாப்பா. பத்ர் போர் நடந்துச்சு, நேற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதற்கு சொல்லியிருப்பாங்க. பத்ர் போரில் சஹாபாக்கள் 313 பேர் தான். ஆனால் அந்த 313 பேருக்கு அல்லாஹ் உதவி செய்தது யார் மூலமாமா, இந்த மலக்குமார்கள் மூலமா. மலக்குமார்கள் போர் செஞ்சாங்க, மலக்குமார்கள் போரில் ஈடுபட்டாங்க. இப்படி அடியார்களை பாதுகாப்பதற்காக சில மலக்குமார்கள். அன்பு தாய்மார்களே, சில நேரம் கீழே விழுந்திருப்போம், நமக்கு ஒரு அடிபட்டிருக்காரு. அப்போ கீழே விழுகும்போது அடிபடாமல் பாதுகாக்கிறது யாருமா, அந்த மலக்கு. நம்மளை பாதுகாப்பதற்காகவே சில மலக்குமார்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். 13வது. 14வது, அல்லாஹ், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபி மஜாலிஸி திக்ர், இது மாதிரி நம்ம சபையில் ஒன்று கூடுறோம் அல்லவா, இந்த சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், சபையில் ஒன்று கூடக்கூடிய நமக்காக துஆ செய்வதற்காக சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். யார் குர்ஆன் பாடத்தை படிக்கிறாங்க, தீனை பற்றி படிக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி படிக்கிறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு துஆ செய்வதற்காக, நமக்கு துஆ செய்வதற்காக சில மலக்குமார்களை பொறுப்பாக நியமிச்சிருக்கிறான்.
15வது காலையில் ஃபஜ்ர்லையும் அசர்லையும் சில மலக்குமார்கள் பொறுப்பாக நியமிச்சிருக்கிறோம். யார் யார் எப்படி இருக்கிறோம், யார் யார் தஸ்பீஹ் செய்கிறோம், யார் யார் இறைவனை வணங்குறோம், தஸ்பீஹில் திக்ரில் ஈடுபட்டிருக்கிறது யார், அசருக்கு பின்னாடி திக்ரில் ஈடுபடணும், ஃபஜ்ருக்கு பின்னாடி திக்ரு செய்யணும், குர்ஆன் ஓதணும், நன்மைகள் செய்யணும். இந்த நல்லது செய்யக்கூடியவங்களை பற்றி அல்லாஹ்ட்ட போயிட்டு சொல்லுவாங்களா இந்த மலக்குமார்கள். இதுக்காக சில மலக்குமார்கள் படைச்சிருக்கிறான். இப்படி 15 விதமான முக்கியமான பொறுப்புகளுக்கு அல்லாஹ் சில மலக்குமார்கள் படைச்சிருக்கிறான். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த மலக்குமார்களுக்கு என்ன பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கிறானோ அதை அப்படியே அவங்க செய்வாங்க, அவங்க அதை அப்படியே செய்வாங்க. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மலக்குமார்களை பற்றி நம்ம முழுசாக ஈமான் கொள்ளணும். இவங்க உண்மையானவங்க, இவங்க நிச்சயமாக ஒளியினால் படைக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, இவங்களுக்கு குடிப்பு கிடையாது, இவங்க ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, மலக்குமார்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இவங்க தூய்மையானவங்க, அல்லாஹுக்கு அல்லாஹ் ஏவியது மட்டும்தான் செய்வாங்க, அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, நன்மை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், பாவமே அவங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக அவங்களுக்கு உணவு தஸ்பீஹ், அவங்களுடைய திக்ர் அவங்களுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இவங்க புனிதமானவங்க, உயர்ந்த படைப்பு, உன்னதமான ஒரு படைப்பு என்பதாக மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு கிருபையினால் 2வது ஈமானுடைய கடமை மலக்குமார்களை பற்றி நம்ம ஈமான் கொள்ளணும். இந்த விவரங்களை பூரா அறிஞ்சு என்ன செய்யணுமா, நம்ம ஈமான் கொள்ளும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தருகிறான் என்பதை நான் இந்த நல்ல தருணத்தில் தங்கள் எல்லோருக்கும் நினைவுபடுத்தியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை, மலக்குமார்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்து ஈமான் இஸ்லாம் அதில் ஈமானுடைய பாடத்தை 1வது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, 2வது மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது என்ற தலைப்பில், இந்த மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது என்ற தலைப்பில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை நமது மவுத் வரைக்கும் நாம் மறந்துடாமல் மலக்குமார்களை நினைத்து கண்டிப்பாக மலக்குமார்களை ஈமான் கொண்டு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பேரருளை, அவனுடைய பெரும் மதிப்பை, அவன் தரக்கூடிய சிறப்புகளை, ஈமானிய பாக்கியங்களை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வான் என்று துஆ செய்தவனாக எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.